ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. கிறிஸ்மஸ்னுடைய நவநாளை இன்றைய நாளிலே நாம் ஆரம்பிக்கிறோம். ஆண்டவர் இயேசு உண்மையில் கடவுளாகவும் மனிதராகவும் இந்த உலகத்தில் பிறந்தார். இந்த உலகத்தில் கடவுளாகவும் மனிதனாகவும் பார்க்கின்ற வகையில் கடவுள் மண்ணுலகில் பிறந்தார் என்ற மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் பெருவிழாவை நவநாள் வைத்து கொண்டாடி மகிழ்கிறோம். இந்த நவநாளில் மத்தேயு நற்செய்தியாளர் மூதாதையர் பட்டியலை தருகிறார். இயேசுவினுடைய மூதாதையர் பட்டியல் ஆபிரகாமிலிருந்து தொடங்கி யோசேப்பு வரை கொண்டு வந்து நிறுத்துகிறார். இந்த மூதாதையர் பட்டியலுடைய அர்த்தம் என்ன? பெரும்பாலும் கிழக்காசிய பகுதிகளிலே ஒரு பெரிய மனிதரை பற்றி பேச ஆரம்பிக்கின்ற போது அந்த மனிதரின் மூதாதையர் பட்டியலை கூறி அந்த மனிதர் எப்பேற்பட்ட மனிதராய் இந்த உலகத்தில் அவதரித்தார் என்று கூறுவது வழக்கம். மேலுமாக எவ்வளவுக்கு எவ்வளவு மிகவும் நீளமாக இந்த மூதாதையர் பட்டியல் இருக்கிறதோ அந்த அளவிற்கு அந்த மனிதர் முக்கியமானவர் என்பதாகும். இந்த அடிப்படையில்தான் மத்தேயு நற்செய்தியாளர் இந்த மூதாதையர் பட்டியலை தருகிறார். இந்த மூதாதையர் பட்டியலை தன்னுடைய இறைவாக்கில், தன்னுடைய நற்செய்தியில் முதல் அதிகாரத்தில் தருவதன் வழியாய் நான் அறிவிக்கின்ற இயேசு உண்மையாகவே கடவுளும் மனிதரும். இந்த இயேசுதான் மெசியா, இந்த இயேசுதான் வாக்களிக்கப்பட்ட மெசியா, இந்த இயேசுதான் ஆபிரகாமின் வழிவந்தவர், இந்த இயேசுதான் உலகத்தை புதுப்பிக்க பிறந்த மெசியா. காலம் காலமாய் மக்கள் காத்து கிடந்த மெசியா இவர்தான். இவரை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் மூதாதையர் பட்டியல் ஆபிரகாமை தொடங்கி யோசேப்பு வரை இருக்கின்ற பழைய ஏற்பாட்டினுடைய வரலாற்றை ஒருவர் வாசித்தால் இந்த கிறிஸ்துவினுடைய ஆழத்தன்மை புரிந்து கொள்ள முடியும் என்பதை புலப்படுத்துகிறார் புனித மத்தேயு. இந்த மூதாதையர் பட்டியல் வழியாய் யாவே கடவுள், யாவே என்றால் உதவி, இந்த யாவே கடவுள் மனிதராய் இயேசுவில் அவதரித்திருக்கிறார் என்ற உண்மைத்தன்மையை மத்தேயு நற்செய்தியாளர் இன்று நமக்கு வழங்குகிறார். இந்த செயலின் வழியாய், இந்த நற்செய்தியின் வழியாய் யூதர்கள் யாருக்காக காத்து கிடக்கிறார்களோ அவர் வந்திருக்கிறார் என்ற செய்தியை ஆழமாகவும் அர்த்தமாகவும் வரலாற்று சிந்தனையோடு தருகிறார் நம்முடைய புனித மத்தேயு. இந்த ஆண்டவர் உண்மையாகவே இந்த உலகத்திற்கு வந்தார். தொடுகின்ற அளவில், பார்க்கின்ற அளவில், தொட்டு உணர்கின்ற வகையில் நம் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அவருடைய பேச்சு இந்த பூமியில் ஒலித்தது, அவருடைய குரல் இந்த பூமியில் ஒலித்தது. அவர் குரல் என்றென்றும் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அவருடைய இறைவார்த்தை இந்த பூமியில் ஒலித்து கொண்டிருக்கிறது. அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டதனால் இந்த பூமி புனிதமானது. எனவே ஆண்டவர் நம்மோடு வந்திருக்கிறார், நம்மோடு தங்குவதற்காக வந்திருக்கிறார். ஆண்டவரை போற்றி புகழ்வோம்.
உண்மையும் கடவுளுமாக அவர் நம்மிடையே தங்கியிருக்கிறார். இந்த மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை நாம் நமக்கும் நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கு அறிவித்து மகிழ்வோம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களுக்கு தந்த வரங்களுக்கு நன்றி, ஆசீர்வாதங்களுக்கு நன்றி ஆண்டவரே. வரலாற்றில் மனிதர்களை எவ்வாறெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கிறீர். தவறு செய்த மனிதர்களின் வழியாகவே இந்த புனித மெசியாவை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஆண்டவரே மக்கு நன்றி. மனிதர்கள் பலவீனம் உள்ளவர்கள், பாவிகள் என்பதை நீர் அறிந்து எங்களுடைய இந்த மூதாதையருடைய வாழ்வில் அவர்களுடைய பரம்பரையில் வந்து பிறந்து எல்லாவற்றையும் புனிதப்படுத்தியிருக்கிறீரே ஆண்டவரே. எங்களுடைய பூமியினுடைய மனிதர்களை புனிதப்படுத்தியிருக்கிறீர். பூமியினுடைய எல்லாவற்றையும் புனிதப்படுத்தியிருக்கிறீர். முது கொடைகளுக்கு நன்றி. எங்கள் வாழ்வில் வந்து தங்கும், எங்களோடு நடந்து வாரும். அந்த பிரசன்னத்தை நாங்கள் வாழ்நாளெல்லாம் கண்டுகொள்ள வரம் தாரும். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.